Dear students, இன்னைக்கு நம்ம சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போறோம். மெஷர்மெண்ட்ஸ். மெஷர்மெண்ட்ஸ் தமிழ்ல அளவுகள் சொல்லலாம். என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எப்படி நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்றோம். நீங்க உங்க லோயர் ஸ்டாண்டர்ட்ல படிச்சதை விட இதுல கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல்ல இருக்கும். சரிங்களா? We are going to see about mass, volume and density and 3D solid shapes அப்படின்றத பத்தி ஒரு சில முக்கியமான ஷேப்ஸ் மட்டும் படிக்க போறோம். So we have sphere, cylinder, cone, and then we have cube, cuboid and hexagon. இந்த ஷேப்ஸ்லாம் நீங்க உங்க காமன் லைஃப்ல டே டு டே இந்த ஷேப்ஸ் இருக்கக்கூடிய ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸை கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. சரிங்களா? ஸோ மூவிங் ஆன், என்னென்ன பொருட்கள் வந்து நீங்க மோஸ்ட்லி வந்து காமனா உங்க டே டு டே லைஃப்ல யூஸ் இந்த யூனிட்ஸ் வச்சுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பால் வாங்கிப்பீங்க. பால் எப்படி சொல்லுவீங்க? லிட்டர்ஸ்ல சொல்லுவீங்க. 1/2 லிட்டர், 1 லிட்டர் அப்படின்னு. காய்கறி வாங்கிப்பீங்க, கிலோ கணக்குல சொல்லுவீங்க. 1/2 kg, 1 kg அப்படின்றது. அப்புறம் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு டாக்டர் கிட்ட போனா டெம்பரேச்சர் சொல்லுவார், 100 டிகிரி செல்சியஸ் அந்த மாதிரி. சரிங்களா? அப்புறம் துணி கடையில வந்து துணி எப்படி கீழ்ச்சி கொடுப்பாங்கன்னா அது மீட்டர் கணக்குல கீழ்ச்சி கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் ஹாவ் சம் யூனிட்ஸ் ஃபார் த மெஷர்மெண்ட். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல போறோம்? மேக்னிடியூட். ஸோ மேக்னிடியூட் அப்படின்னா a value and the unit are used to express the magnitude of the physical quantity. For example, numbers நீங்க வந்து மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா அதனுடைய யூனிட்ஸ் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் இன்னைக்கு 2 கிலோமீட்டர் நடந்தாரு அப்படின்னு சொல்றாரு. 2 மீட்டர் துணி வாங்கினாங்க அப்படின்றத சொல்றாரு. வெறும் இந்த கிலோமீட்டரோ மீட்டரோ இல்லாம வெறும் நம்பரை மட்டும் வச்சு சொன்னீங்கன்னா இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். So ஒரு quantity you need to mention the value as well as the unit. So அந்த number as well as அது கூட இருக்கிற யூனிட்டை கண்டிப்பா சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா சுரேஷ் வாக்ஸ் 2 kilometers every day. In this example, 2 is the value and kilometer is the unit used to express the magnitude of the direction. அதுக்கப்புறம் இன்னொரு என்டிட்டி இருக்கு, மேக்னிடியூட் இல்லாம டைரக்ஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ 2 கிலோமீட்டர் சுரேஷ் நடந்தாரு அப்படி இருக்கு, பட் அவர் எந்த டைரக்ஷனை நோக்கி நடந்தாரு அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் லெவல். சரிங்களா? பட் ஃபார் யுவர் ஸ்டாண்டர்ட்ஸ் வி ஆர் லிமிட்டிங் அப் டு த மேக்னிடியூட். டைரக்ஷனை பத்தி இப்போதைக்கு பார்க்க போறது. நெக்ஸ்ட், இந்த குவான்டிட்டிஸை வந்து இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ் எப்படி டிரைவ் பண்றாங்கன்னா தே ஆர் டிவைடிங் இன்டு 2 பார்ட்ஸ். ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் அப்படின்றது பேஸ் குவான்டிட்டிஸ். ஸோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்ல நமக்கு என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வந்து இன்னொரு குவான்டிட்டியா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ ஓகேங்களா? திஸ் இஸ் பேஸ், தட்ஸ் வை இஸ் கால் இட் அஸ் அ ஃபண்டமெண்டல். இவங்க ஒரு சில ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. தே கால் இட் அஸ் லென்த், which we use unit as meter, and then they use mass is kilogram, time is second, temperature Kelvin, and electric current ampere, and amount of substance is mole. இது கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க. luminous light, luminous intensity, இல்ல intensity of light, we call it as a candela. இதெல்லாம் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸா இது பண்ணிருக்காங்க. இட் மீன்ஸ் தட் இந்த யூனிட்ஸ்லாம் வேற ஒரு யூனிட்டா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. சரிங்களா? டிரைவ்டு யூனிட்ஸ்னா இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் உடைய மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் ஏதோ பண்ணி we are getting into the new quantity. சரிங்களா? so that's why we call it as a derived unit. இதுல இருந்து வந்ததுதான் இந்த derived unit. So derived units na all of the physical quantities which can be obtained by multiplying, dividing or by mathematically combining the fundamental quantities are called derived quantities. உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா you get milk daily, right? So the milk is the fundamental commodity, right, or base commodity. The products which are derived from the milk are called derivatives or derived commodities. So என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மில்க்ல இருந்து கன்சியூம் பண்றோம்? We use ghee, butter, cheese, paneer, etc. Okay, we can இதை சொல்லிட்டே போகணும். So these are derived quantities. So ஒரு ஃபண்டமெண்டல் இருந்து வர்றது தான் derived quantities. So இந்த derived quantitiesல first they are calling it as area. The unit of area is meter square. So area எப்படி calculate பண்ணலாம் அப்படின்னா is called a length into breadth. சரிங்களா? So length நீங்க எப்படி சொல்லுவீங்க? மீட்டர்ல சொல்லுவீங்க. breadth நீங்க எப்படி சொல்லுவீங்க? மீட்டர்ல சொல்லுவீங்க. So meter into meter அப்படின்றதால you are calculating it as a meter square. சரிங்களா? The area is of a measure of how much space is there on the flat surface.
So நம்ம சொல்றோம் area of the plot of a land is derived by multiplying the length and the breadth. So என்னென்னலாம் derived quantities இருக்கு? First, the area is nothing but length and breadth, and the units comes with the meter square. And volume is length, breadth and height, and the unit is meter cube or cubic meter அப்படி சொல்லுவாங்க. And speed is nothing but எவ்வளவு ஸ்பீட்ல போறாங்க வண்டியில அதெல்லாம் சொல்லுவாங்க. It's the distance by time. So we call it as meter per second or kilometer per hour. இப்படியும் சொல்லுவாங்க meter per second or kilometer per hour. And then electric charge is nothing but electric current into ampere second or coulomb அப்படின்னு சொல்லுவாங்க. We call it as ampere second. Electric current க்கு you have a fundamental quantity as a amperes. I mean fundamental unit as a amperes. Next பாத்தீங்கன்னா டென்சிட்டி வந்து மாஸ் பை வால்யூம். மாஸோட யூனிட் கிலோகிராம், வால்யூமோட யூனிட் இப்பதான் பார்த்தோம் மீட்டர் கியூப். ஸோ கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஸோ திஸ் கிவ்ஸ் த ஓவரால் பிக்சர் ஆஃப் வாட் வி ஆர் கோயிங் டு see in this chapter. ஸோ எப்படி வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸை வந்து பிரிச்சு ஸ்பெசிஃபிக் திங்ஸ் we are going to learn in this chapter அப்படின்றது ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸோ நான் ஏரியா அப்படி ஏற்கனவே சொல்லிட்டேன். ஏரியா இஸ் த டிரைவ்டு quantity அப்படின்னு சொல்லிட்டு we applied by multiplying twice of the fundamental quantity length. சரிங்களா? ஸோ வந்து இதுல வந்து நிறைய ஷேப்ஸ் உடைய ஏரியாஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நாட் ஒன்லி வந்து எல்லாத்துக்குமே லென்த் இன்டு பிரெத் தான் ஏரியாவா அப்படின்னு கிடையாது. See, if it is a square, side of a square is same. Four sides of a square is always same. So அப்போ a length into breadth அப்படின்னு வரும்போது a into a is equal to a square. Rectangle அப்படின்னு பார்க்கும்போது length into breadth. So rectangle-க்கு l into b. But circle அப்படின்னு வரும்போது circle we don't have any corners over it. So அது ஃபுல்லா சர்க்குலரா இருக்கிறதால we have a area of the circle as pi r square, where r is the radius of the circle. சென்டர் பாயிண்ட்ல இருந்து சர்க்கிளோடைய எண்ட்ல டச் பண்ற பாயிண்ட் we call it as a radius. So pi r square is the area of a circle. So triangle-க்கு breadth into height. So half bh. Okay, 1/2 into base into height. We have an area of a triangle. So ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒரு ஏரியா ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரெகுலர் ஷேப். ஓகேங்களா? ஸோ ரெகுலர் ஷேப் யூ ஆர் டிரைவிங் த ஏரியா. இப்போ இர்ரெகுலர் ஷேப்ஸுக்கெல்லாம் எப்படி ஏரியா கண்டுபிடிக்கிறது? சரிங்களா? இர்ரெகுலர் ஷேப் அப்படின்னா தே ஆர் கிவிங் ஆக்டிவிட்டி. என்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க? சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரத்துல இருந்து ஒரு இலை எடுத்துன்னா அந்த இலைக்கு எவ்வளவு ஏரியா இருக்கு அப்படி, பிகாஸ் த இலை வந்து இப்படிதான் ஒரு ஷேப்ல இருக்கும் அப்படின்னு we cannot define correctly. ரைட்? இலையோடைய ஷேப்பை வச்சு எப்படி இந்த இலையோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா திஸ் இஸ் நதிங் பட் நீங்க யூஸ் பண்ற கிராஃப். டேக் த கிராஃப். அந்த கிராஃப்ல உங்க இலையை வச்சு அந்த இலையோடைய அவுட்லைன் ஒன்று வரைஞ்சுங்க. சரிங்களா? அந்த அவுட்லைனை வரைஞ்சிட்டு ஜஸ்ட் மெஷர் 4 ஃபர்ஸ்ட் இந்த இலையோடைய ஏரியாவுக்கு உள்ள எத்தனை ஃபுல் ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்கு, இந்த குட்டி குட்டி பாக்ஸஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ணீங்க. நெக்ஸ்ட் which are all the square boxes which is covering more than half. இதுக்குள்ள more than half எவ்வளவு ஸ்கொயர் பாக்ஸஸ் இருக்குன்றத கவுண்ட் பண்ணீங்க. and then which are all the square boxes which is exactly half. ஓகேங்களா? half ஸ்கொயர் பாக்ஸ் மட்டும் இருக்கிறது எத்தனை ஸ்கொயர் பாக்ஸ்னு கனெக்ட் பண்ணீங்க. and then which are all the square boxes which is less than half. சரிங்களா? ஹாஃபை விட கம்மியா எத்தனை ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கு அப்படின்னு கனெக்ட் பண்ணிட்டு இது வரைக்கும் கனெக்ட் பண்ண எல்லா ஸ்கொயர் பாக்ஸஸ் உடைய கவுண்ட்டை ஆட் பண்ணீங்கன்னா you will get the area of the leaf. But note down, this is not the exact area of the leaf. This is approximate. This is a graphical method of finding the area for a irregular shaped objects. Next topic, we go with the volume. So volume அப்படின்றது we already told length into breadth into height, and the unit வந்து cubic meter or meter cube. So surface area into height. So area into height or length into breadth into height எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? சர்ஃபேஸ் ஏரியா இன்டு ஹைட் இஸ் வால்யூம் ஆர் லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் அப்படின்றதும் சேம் தான். the SI unit of volume is cubic meter or meter cube. சரிங்களா? சரி, இப்போ வால்யூம் ஆஃப் த ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட்ஸ்னா இஸ் நத்திங் பட் சம் 3D ஆப்ஜெக்ட்ஸ். உங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற 3D ஆப்ஜெக்ட்ஸ். என்னென்ன 3D ஆப்ஜெக்ட்ஸ் உங்க டே டு டே லைஃப்ல நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வில் ஹாவ் a cube. ஸோ கியூபோடைய வால்யூம் அப்படின்னு பாத்தீங்கன்னா a into a into a. ஏன்னா கியூபோட எல்லா சைஸும் a அப்படி சைஸ் a அப்படின்றதால இட் இஸ் a கியூப். நெக்ஸ்ட் வந்து கியூபாய்டு. கியூபாய்டோடைய வால்யூம் லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட்.
அண்ட் ஸ்பியரோடைய வால்யூம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3 πr cube. சிலிண்டருடைய வால்யூம் πr square h. r is nothing but the radius of the circle. இங்க கீழே மேலே இருக்க மோஸ்ட்லி ரெண்டும் சேமா தான் இருக்கும். ஸோ அந்த சர்க்கிளோடைய ரேடியஸ் பிளஸ் ஹைட் ஆஃப் த சிலிண்டர். அண்ட் பை இஸ் நத்திங் பட் 22/7. பையோடைய வேல்யூ 22/7. Most of the problemsல they will tell us to take pi is equal to 22/7 unless or until mentioned it is as 3.14. சரிங்களா? So 3.14 எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா for easier calculation take 22/7. That is the value of a pi. இப்போ இந்த வால்யூம் ஆஃப் த ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்டோம். வால்யூம் ஆஃப் த லிக்யூட்ஸ். சரி, லிக்யூட்ஸுக்கு வால்யூம் இருக்குமா அப்படின்னா லிக்யூட்ஸுக்கு கண்டிப்பாக வால்யூம் இருக்கும். பெட்ரோல் போடுறது எவ்வளோ, 1 லிட்டர் போடுங்க, 2 லிட்டர் போடுங்க. பால் 1 லிட்டர் வாங்குங்க, 2 லிட்டர் வாங்குவீங்க, ரைட்டுங்களா? ஸோ எவ்ரி லிக்யூட் what we use is that also have some volume. So அதுக்கும் சில liquidsக்கும் சில units இருக்கு. And moreover liquidsக்கும் specific-ஆ எதுவும் shape கிடையாது. So whatever container the liquid is present, it takes the shape of the container. சரிங்களா? இப்போ நீங்க டம்ளர்ல தண்ணி ஊத்துனீங்க அப்படின்னா அந்த டம்ளர் என்ன ஷேப்ல இருக்கோ அதே ஷேப்ல அந்த இருக்கிற லிக்விட் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? So volume of the liquid, it takes the shape and volume of the container. So specific-ஆ ஒரு solid objects-க்கு இருக்க மாதிரி liquids-க்கு வந்து ஒரு வால்யூமோ ஒரு ஷேப்போ இருக்காது. ஸோ வால்யூம் ஆஃப் த லிக்விட் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நீங்க அந்த கண்டெய்னர்ல எவ்வளவு ஊத்துறீங்களோ அந்த கண்டெய்னர் என்ன அளவு காட்டுதோ தட் இஸ் த வால்யூம் ஆஃப் த லிக்விட் பிரசன்ட் இன் இட். அண்ட் மோஸ்ட்லி நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ வர மெஷரிங் கண்டெய்னரு, டானிக் பாட்டில்ஸ், இதெல்லாம் வந்து மேல வந்து ஒரு சின்ன மெஷரிங் கப் கொடுத்துருப்பாங்க. அந்த கப்ல 1/2 ml, 5 ml, 10 ml அப்படின்னு இந்த மாதிரி ஒரு மார்க்கிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மார்க்கிங்ஸ் வேற எனி லிக்யூட் ஊத்துறீங்க அப்படின்னா தட் டெல் அஸ் இட்ஸ் 5 ml or 2 ml லைக் தட். அப்போ வால்யூம் ஆஃப் த லிக்யூட் அப்படின்னு எப்பவுமே நம்ம லிட்டர்ல தான் சொல்லுவோமா? we are telling it as in liter, but abroad countriesல they also tell it in gallons. சில abroad countryல ஸ்டில் பெட்ரோலை வந்து கேலன்ஸா மெஷர் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் they also use ounce. ஸோ ounce அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க நிறைய க்ரூட் ஆயில் மெஷர் பண்ணும்போது க்ரூட் ஆயிலுடைய இதை வந்து அவுன்ஸா தான் மெஷர் பண்றாங்க. நீங்க நிறைய இந்த நியூஸ் சேனல்ஸ் பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ஸ் வந்து க்ரூடோட பிரைஸ் பர் அவுன்ஸுக்கு எத்தனை டாலர் ஏறி இருக்கு அப்படின்னு நியூஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இட்ஸ் நதிங் பட் தட்ஸ் த யூனிட் தட் தே யூஸ் டு measure the volume of the crude. We always predominantly use liter. Next, இப்போ வால்யூம் ஆஃப் த ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ், வால்யூம் ஆஃப் த லிக்விட் பார்த்துட்டோம். வால்யூம் ஆஃப் த irregular shaped objects, சாரி ஷேப்பே இல்லை, ஒரு கல், ஸ்டோன்ஸ், இதுக்கெல்லாம் எப்படி நம்ம வால்யூம் கண்டுபிடிப்போம்? இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஃபார்முலாவே கிடையாது. அப்போ அது வால்யூம் இல்லையா? இட் டசன்ட் மீன் தட் இட் டோன்ட் ஹாவ் வால்யூம். இட் ஹாஸ் வால்யூம். சரிங்களா? பட் we need to find a way how to find the volume of the irregular shaped object. But before moving that, first என்ன சொல்றேன், டென்சிட்டி அப்படின்ற ஒரு பேராமீட்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, யூ நீட் டு டேக் ஒரு வாட்டர் பாட்டில், யூ நீட் டு டேக் அயர்ன் பால் அண்ட் தென் யூ ஆல்சோ ஹாவ் எ கார்க். இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு பீக்கர்ல தண்ணியை வச்சுட்டு அந்த பீக்கர் உள்ள ஃபர்ஸ்ட் அயர்ன் பாலை ட்ராப் பண்ணுங்க அண்ட் தென் மேல அந்த கார்க்கை ட்ராப் பண்ணுங்க. யூ கேன் கிளியர்லி சி அந்த கார்க் வந்து அந்த தண்ணி மேல மிதக்கும். ஓகேங்க? அந்த வுட்டன் லாக் ஃப்ளோஸ் அண்ட் அயர்ன் பால் என்ன ஆயிடும், தண்ணிக்கு ஸோ அந்த பீக்கருக்கு கீழே போயிட்டு அயர்ன் பால் நின்றுடும். சரிங்களா? ஸோ அயர்ன் பால் தண்ணி உள்ள மூழ்கிடும். வெலாஸ் த கார்க் என்ன ஆகும், வாட்டர்ல ஃப்ளோட் ஆகும். சரி, நீங்க என்ன நினைப்பீங்க, அயர்ன் பாலோடைய வெயிட் வந்து ஜாஸ்தியா இருக்கு அதனால அது உள்ள போயிடுது அப்படின்னா, திங்க் இன் திஸ் வே. ஒரு பெரிய பலகை எடுத்துட்டு நான் தண்ணியில போட்டேன் அப்படின்னா பலகை வந்து தண்ணியில மிதக்கும். அதே ஒரு 5 ரூபாய் காயின் எடுத்து நான் தண்ணியில போட்டேன் அப்படின்னா 5 ரூபாய் காயின் தண்ணி உள்ள போயிடும். ஈவன்தோ பலகையோட வெயிட் மாஸ் அப்படின்னு நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அது வந்து பெருசா இருந்தா கூட பலகை தண்ணியில மிதக்குது. பட் ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கக்கூடிய 5 rupees காயின் வந்து தண்ணி உள்ள போயிடுது. வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட் அப்படின்றது தான் இப்ப படிப்போம். ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, they call it as a density. So density is nothing but a mass by volume. It means தமிழ்ல சொன்னா அடர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. திங்க் இன் திஸ் வே. ஒரு 5 rupees காயினுடைய ஏரியா எப்படி இருக்கு? ஏன்னா வால்யூம் இஸ் நத்திங் பட் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். வால்யூம் இஸ் நத்திங் பட் சர்ஃபேஸ் ஏரியா இன்டு ஹைட். சரிங்களா? தட் வி கால் இட் அஸ் அ வால்யூம். அப்போ சர்ஃபேஸ் ஏரியா எதுக்கு அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 rupees காயினை விட சர்ஃபேஸ் ஏரியா எதுக்கு அதிகம்னு பாத்தீங்கன்னா, the surface area is more for the wooden plank.
சரிங்களா? ஸோ அந்த உட்டன் பிளாங்க்கு ஒரு உட்டன் பிளாக்கு சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கிறதுனால வெயிட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் அண்ட் இட் இஸ் ஃப்ளோட்டிங் ஆன் த வாட்டர். அதே இதுக்கு வந்து வெயிட் அதிகமா இருக்கும், சர்ஃபேஸ் ஏரியா ஐ மீன் சர்ஃபேஸ் ஏரியா கம்மியா இருக்கிறதுனால இட் வில் பி sinking in the water. The lightness or heaviness of your body is due to the density. Okay, if more mass is packed into the same volume, it has greater density. So the iron block will have more mass than the wooden block of the same size. சரிங்களா? ஒரு குறுகிய இதுல அதிகமான மாஸை வச்சு பேக் பண்ணீங்கன்னா இட் வில் பி மோர் ஹெவியர். அதனாலதான் அது வந்து தண்ணி உள்ள போயிடுது. பட் உடன் பிளாங்க்ல it has surface area higher so that it is floating on the water surface. Next, சரி, இந்த டென்சிட்டி which materials are வந்து higher density materials or denser material, less dense, more denser அப்படிலாம் பிரிக்கிறாங்க. So the materials with the higher density are called denser materials and the material with the lower density are called rarer materials அப்படின்னு சொல்லுவோம். கீழே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த மெட்டீரியல்ஸுக்கு வந்து என்னென்ன டென்சிட்டி இருக்கு அப்படின்னு. ஸோ ஏருக்கு 1.2, கெரோசினுக்கு வந்து 800, ஸோ வாட்டர், மெர்குரி, வுட், அலுமினியம், அயான், காப்பர், சில்வர், கோல்டு இதுக்கெல்லாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோகிராம் ஆஃப் அயான் அண்ட் 1 கிலோகிராம் ஆஃப் கோல்டு, சரிங்களா, ரெண்டையும் எடுத்துட்டு போயிட்டு வாட்டர்ல போட்டீங்க அப்படின்னா அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், அண்ட் மோர் ஓவர் எதுக்கு மோர் வால்யூம் இருக்கும், எதுக்கு கம்மியான வால்யூம் இருக்கு அப்படின்றது உங்க ரீசனா நீங்க ஸ்டேட் பண்ணணும். யூ கேன் செக் த வால்யூம் ஆஃப் த ஸோ டென்சிட்டி ஆஃப் த கோல்டு இங்க கொடுத்துருக்காங்க அண்ட் ஆல்சோ தி கிவ் த டென்சிட்டி ஆஃப் த அயான். சரிங்களா? ஸோ நம்ம தியரி என்ன படித்தோம், ஹையர் த டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல், டென்சிட்டி அதிகமா இருந்தா என்ன ஆகும், இட் வில் சிங்க். தட்ஸ் த ரீசன் நம்ம என்ன பார்த்தோம், வுட் என்ன ஆச்சு, வுட் மிதந்தது, அயன் பால் என்ன ஆச்சு, உள்ள போச்சு. ஸோ ஹையர் த டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் the object will sink in the water. So அயானுக்கு 7800, வுட்டுக்கு டென்சிட்டி is 770. ஸோ அயான் வுட்டை விட அயானுடைய டென்சிட்டி அதிகமாக இருந்ததால அயான் என்ன ஆச்சு, சிங்க் ஆச்சு. சேம் பிரின்சிபல் யூ நீட் டு அப்ளை ஃபார் அயான் அண்ட் கோல்ட் அண்ட் டெல் அஸ் வாட் இஸ் த which one is higher denser and which has more volume than the another one. இந்த மாஸ் டென்சிட்டியோட ரிலேஷன்ஷிப் வந்து யூ கேன் டூ சம் மேத்ஸ் ஓவர் தே. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம், இதை நம்ம மேல பார்த்தோம். ஸோ இஃப் ப்ராப்ளம்ஸ்ல உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா டைரக்டா மாஸ் அண்ட் வால்யூம் கொடுத்துட்டு மட்டும் டென்சிட்டி கேட்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் தே கிவ் த டென்சிட்டி ஆல்சோ அண்ட் ஆஸ் த மாஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஃபார்முலாவை அப்படியே மாத்திக்க வேண்டியதுதான். ஸோ மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு வால்யூம், ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை டென்சிட்டி. So இந்த ஒரு ஃபார்முலாவில் we are just interchanging the parameters, multiplication division வச்சு interchanging the parameters. Next topic we are going to see about the distance of the celestial bodies. So பேசிக்கா நீங்க டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவீங்க, we will tell it in kilometers. இத்தனை கிலோமீட்டர், இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்னா இத்தனை கிலோமீட்டர்ஸ் சொல்லுவோம். ஓல்டன் டேஸ்ல they use furlongs, abroad countriesல they still use miles. நம்ம ஊர்ல மைல் சொல்லுவாங்க, பட் நாட் ப்ரிடாமினென்ட்லி யூஸ்ட், வி யூஸ் மோஸ்ட்லி கிலோமீட்டர்ஸ். சரிங்களா? பட் இந்த கிலோமீட்டரை யூஸ் பண்ணி செலஸ்டியல் பாடிஸ் ஒரு டிஸ்டன்ஸை சொல்ல முடியுமா? செலஸ்டியல் பாடி இஸ் நத்திங் பட் அஸ்ட்ரானமிக்கல் பாடிஸ் லைக் தட் எர்த், சன், அந்த பிளானட் சிஸ்டம்ஸ், அதுல இருக்க ஸ்டார்ஸுடைய ஸ்டார்ஸுடைய டிஸ்டன்ஸ் சொல்றது, இதெல்லாம் வந்து கிலோமீட்டர்ஸ்ல மெஷர் பண்ண முடியாது பிகாஸ் இட் இஸ் மச் பிகர். ஸோ அதை மெஷர் பண்றதுக்காக ரெண்டு யூனிட்ஸ் இருக்கு. தே கால் இட் அஸ் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் and a light year அப்படின்னு ரெண்டு யூனிட்ல மெஷர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, we know our planet system. So our planet systemல sun and the earth revolves around the sun. We all know that it revolves in a ellipsoidal shape. They are first measuring in the kilometer. sunல இருந்து nearer distance இருக்கிற பொசிஷனை they call it as a perihelion அப்படின்னு. சன்னுல இருந்து ரொம்ப ஃபார்த்தஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்க பொசிஷனை they call it as an aphelion. இந்த நியரஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்க பொசிஷன் பெரிஹீலியனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 147.1 million kilometers. So 1 million is nothing but a 10 lakhs in our Indian numbering system. And here aphelion farthest distance எவ்வளவு இருக்கு, சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 152.1 million kilometers. So இதை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they are taking a average of the distance between the earth and the sun.
இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எடுக்கிறாங்க 147.1 152.1 ரெண்டுத்துக்கும் மீன் ஆவரேஜ் எடுத்தாங்கன்னா ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க 149.6 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 149.6 மில்லியன் கிலோமீட்டர் தான் they are considering it as a one astronomical unit. So one astronomical unit is nothing but a units to measure the distance in the celestial bodies. So it is equal to 149.6 million kilometer. If they are not sorry into 10 to the power of 6 kilometer, 149.6 into 10 to the power of 6 kilometer is not sorry. At the meter of 10 to the power of 11, 1.496 into 10 to the power of 11 meter. So that is one astronomical unit. So நம்ம planet systemல இருக்க Neptune அப்படின்ற ஒரு planetல it is 30 astronomical units away from the sun. It means it is 30 times farther than the earth. சரிங்களா, சன்ல இருந்து இந்த நெப்டியூன் பிளானட் எவ்வளவு தூரத்துல இருக்கு 30 astronomical units தூரத்துல இருக்கு. ஸோ தட் எர்த்தை விட இது 30 மடங்கு சன்னை விட தூரமா. ஸோ நெக்ஸ்ட் இந்த astronomical units இல்லாம இதை விட ஒரு ஹையர் லெவல் ஆஃப் கேலிப்ரேஷன் போறாங்க. தே கால் இட் அஸ் அ லைட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைட் இயர் அப்படின்னா நம்ம சோலார் சிஸ்டம்ல நியரஸ்ட் ஸ்டார் தே கால் இட் அஸ் ப்ராக்சிமா சென்சோரி அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் த நியரஸ்ட் ஸ்டார். ஸோ அதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,68,770 astronomical யூனிட்ல இருக்கு. பட் we cannot use it frequently, right? So இவ்வளவு பெரிய யூனிட்ஸ் வந்து இதை இன்னும் சுருக்கி we need to use the some more higher units. ஸோ அதனால என்ன பண்றாங்க, they introduce the unit special units called light year அப்படின்னு ஒரு யூனிட்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இது என்ன, அதாவது இன்னும் ரொம்ப டீப் டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப டீப்பரா போக போக they are making the units easier for. So இந்த லைட் இயர் அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா we know the velocity of the light, I mean the speed of the light in vacuum. It's nothing but a 3 into 10 to the power 8 meter per second. So per secondக்கு இத்தனை மீட்டர் அது டிராவல் ஆகும் அப்படின்றது தான் speed of the light in vacuum. So it's 3 into 10 to the power 8 meter per second. This means the light travels at a distance of 3 into 10 to the power of meter in 1 second. So உங்க calculation purpose-க்காக அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க, ஒரு நார்மல் இயர், இட்ஸ் நாட் a leap year. Hope you know that leap yearல 366 days இருக்கும், நார்மல் இயர்ல 365 days இருக்கும். So leap year which is having February 29 leap year இருக்கும், சரிங்களா? And there is 365 days in the non-leap year. ஸோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 365 டேஸ்ல 24 ஹவர்ஸ், 24 ஹவர்ஸ்ல ஒரு ஹவருக்கு எத்தனை மினிட், 60 மினிட்ஸ், ஒரு மினிட்ல எத்தனை செகண்ட், 60 செகண்ட்ஸ். ஸோ வாட் they are doing is 365 days into 24 hour into 60 minutes into 60 second. இதை மல்டிப்ளை பண்ணா they are getting 3.153 into 10 to the power of 7 second. This is total number of seconds in 1 year. சரிங்களா, ஒரு வருஷத்துல மொத்தம் எத்தனை செகண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Total number of seconds is 3.153 into 10 to the power of 7 second. If a light travels, light எவ்வளவு ஸ்பீட்ல போகும் சொன்னா 3 into 10 to the power 8 meter per second. அப்போ distance traveled by light in 1 year, சரிங்களா, per செகண்டுக்கு லைட் இவ்வளவு டிராவல் ஆகுதுன்னா அப்போ ஒரு வருஷத்துக்கு லைட் எவ்வளவு டிராவல் ஆகும் அப்படின்றத you are calculating this value with the velocity of the light. And then they are arriving 9.46 into 10 to the power of 15 meter. So the 9.46 into 10 to the power of 15 meter is called 1 light year. So the 1 light year is defined as the distance traveled by the light in vacuum during the period of 1 year. So 1 light year is equal to 9.46 into 10 to the power of 15 meter. So in terms of a light year அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ Proxima Centauri is 4.22 light years from Earth and the solar system. The Earth is located about 25,000 light years away from the galactic center. So இங்க நம்ம யூனிட்ஸ் எப்படி சொன்னோம், Proxima Center வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கும் சொன்னோம், 2,68,770 astronomical units. பட் இங்க எப்படி சொன்னோம், we are making it much easier, like Proxima Center எவ்வளவு தூரத்துல இருக்கு, 4.22 light years தூரத்துல இருக்குது. ஓகே, லெசன்ல இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்றத we are going to recapitulate it now. So first என்ன பார்த்தோம், it's a physical quantities அப்படின்னு பார்த்தோம். physical quantities என்ன பிரிச்சிருக்காங்க, they were dividing it to fundamental quantities and derived quantities. So fundamental quantities அப்படின்றது it is base. derived quantities அப்படின்றது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை ஏதாவது ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணி இல்ல இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை கம்பைனோ செப்பரேட்டோ பண்ணி வர்றது we call it as the derived quantities. ஏரியா, ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் யூனிட் ஆஃப் ஏரியா என்ன கொடுத்தோம், மீட்டர் ஸ்கொயர்.
and irregular shaped objects every area கண்டுபிடிக்கிறது. We have seen a graphical method. Next, the amount of the space occupied by the three-dimensional object is nothing but a volume. Volume is a meter cube. Next, we have seen the volume of a liquid, and 1 liter எவ்வளவுக்கு equal? We have a 1000 cc is nothing but a cubic centimeter. And then maximum volume of the liquid என்ன இருக்கும்? It can be capacity of the container என்னவோ அதுதான் வந்து volume of the liquid இருக்கும். ஏன்னா liquidக்கு தனியா ஒரு ஷேப்போ வால்யூமோ கிடையாது. Whichever the beaker or container holds the liquid, it takes the shape and the volume of the beaker or container. Next பாத்தீங்கன்னா density of the substance. So density என்ன சொன்னோம்? Is equal to mass by volume. SI unit of density is the kilogram per meter cube. The density அப்படின்றது derived quantity. CGS unit of density is gram per centimeter cube. சரிங்களா? The materials with the higher density are called denser, and materials with the lower density are called rarer. And next, if the density of a solid is higher than that of a liquid, it sinks in that liquid. If the density of the solid is lower than that of a liquid, it floats in the liquid. Next, so density on the mass by volume, either which they are deriving other formulas like mass equal to density into volume, volume is equal to mass by density. And next என்ன பார்த்தோம்? Distance measuring for celestial objects. So என்னென்ன units வச்சு distance measure பண்ணிருக்காங்க? First they used astronomical unit. So one astronomical unit எதுக்கு equal? 1.496 into 10 to the power of 6 kilometers. Okay, equal ஆகும். Next என்ன unit சொன்னாங்க? They told 1 light year. So 1 light year எதுக்கு equal? 9.46 into 10 to the power of 15 meter. This comes to the end of this lesson. Thanks, students.